எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்சு வந்தோடனே முருகன் கிட்டேருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. சரின்னு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு புது குக்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தனியாக நான் பொங்கல் கொண்டாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் சக்கரை பொங்கல் செஞ்சதே கிடையாது. குக்கரில் பொங்கலுக்கு எல்லாமே வச்சுட்டு ஹஸ்பண்டையும் தம்பியும் எழுப்ப வந்துட்டேன். வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி எழுந்து உட்காந்துருந்தாங்க. ஆதி இப்போல்லாம் வர வர நிறைய க்யூட்டாக பண்ணுறான். அவனுக்கு வந்தோடனே ஹாப்பி பொங்கல் சொன்னேன். அவன் உடனே அவங்க அப்பாவுக்கு போயிட்டு ஹாப்பி பொங்கல் சொன்னான். க்யூட்டாக செம க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. சீரியஸாக இதெல்லாம் நான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருவேனான்ற மாதிரி தான் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் இருந்தது. ஏன்னா நேற்றுக்கே நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன். ஸோ என்னால் எனக்கு சுத்தமாக முடியல. இருந்தாலும் சாமி எப்படியாச்சும் விளக்கிடணும்னு சொல்லி சாமிலாம் என்னால் முடிஞ்ச வரையும் விளக்கி வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண வந்துட்டார். பாகுலாம் காய்ச்சி கொடுத்தாரு அவர் தனியாக. சின்ன வயசில் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினச்சிட்டு தூங்கும்போதே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எந்திரிச்சா எல்லாமே ரெடியாக இருக்கும். சாமி கும்பிட ஸ்ட்ரைட்டாக போயிடணும். அம்மா எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. பொங்கல் மட்டும் சாப்பிட்டு சில் பண்ணிவிட்டு திருப்பியும் தூங்க போயிடுவோம். இப்போ எல்லாமே செய்யும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அம்மா செய்கிறாங்களான்னு சொல்லி ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபெஸ்டிவலுமே ஒரு ஆஸ்பீஷியஸாக கொண்டாடணும்னு நான் நினப்பேன். ஏன்னா அம்மா அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி ஹஸ்பண்ட் நம்ம வீட்டிலேயே கும்பிட்டு பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஊருக்கு போகலை. இது ஒரு செம ஃபீலாக தான் இருக்குது. இனிமேல் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் இங்கேயே இருந்து கொண்டாடணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். கடைசியில் வந்து எல்லாமே நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து அவரே கொட்டி வச்சுருந்தாரு. இங்கே வந்து இலை கிடைக்கல. அதனால் நான் வந்து இந்த வெள்ளி கிண்ணத்தில் வச்சுட்டேன். பூவுமே எனக்கு இங்கே இந்த மாதிரி பட்டன் ரோஸ் தான் கிடைக்குது. ஸோ பூ எல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாம்பிராணி பொருத்திட்டு ஊதுவத்திலாம் பொருத்திட்டு சாமி கும்பிடும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அதுலேயும் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. கதவை திறந்தாலே ஆதிரன் வெளியே ஓடி போயிடுவான். ஆதிரன் மேலே ஒரு கண், சாமி மேலே ஒரு கண்ணோடு தான் நாங்கள் சாமி கும்பிடணும். சீரியஸாக ஒரு 2-3 நாளாக வீடியோவும் போடல. வீடெலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி ஹஸ்பண்டுமே கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தார். இதெல்லாமே செஞ்சு முடிச்சிருவேனான்ற மாதிரி ஒரு பயங்கர டவுட்டில் தான் இருந்தேன். பயங்கரமான பெயினும் கூட. பட் இதெல்லாமே செஞ்சு முடித்து சாமி கும்பிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்கள். நாங்கள் வந்து கரும்பு எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவார். நான் சாப்பிட மாட்டேன். ஆதிக்குமே பெருசாக கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.